பல்லதோசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியோட 8% வாக்குகள் தமிழக அரசியல்ல இப்ப பெரும் பரபரப்பா பேசப்பட்டாலும், தொடர்ச்சியாக ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நாத்தாக்காவுக்கு இருக்கதான் செய்யும். என்னதான் 8% ஓட் பேங்க்ங்கிறது அவங்க அந்தந்த தொகுதியில ஒரு குறிப்பிட்ட ஓட்டு தான் வாங்குறாங்களே தவிர, அந்த ஓட்டு சதவீதம் வெற்றி வாய்ப்புக்கான ஒரு நிலையான ஒரு வாக்கு வங்கி இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. சீமான் இந்த விஷயத்துல மிகப்பெரிய அளவுல மன உளைச்சல்ல தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, தொடர்ச்சியா இப்ப விஜய் என்னைக்கு அதான் இளைய தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு 2026 வரைக்கும் நான் போட்டி போட மாட்டேன். 2026ல நான் எம்எல்ஏ எலக்ஷன்ல போட்டியிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னாரோ, இதை நன்கு பயன்படுத்திக் கொண்ட நாம் தமிழர் சீமான் அவர்கள் இப்ப நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல விஜய்க்கு தொடர்ச்சியா ஆதரவு தரேங்கிற பேர்ல நாங்க விஜய் மாநாடு போட்டா நான் அதில போய் கலந்துப்பேன். விஜய் எனக்கு தம்பி தான். நானும் விஜய் ஒண்ணா கூட்டணி விஜய் விருப்பப்பட்டா நாங்க 2 பேரும் கூட்டணி வைப்போம். நான் விஜய்க்கு தொடர்ச்சியா ஆதரவு தரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு சப்போர்ட்டாவே பேசுனதால, பல விஜய் ரசிகர்கள் நெறைய பேர் சீமானுக்கு ஓட்டு போட்ட ஒரு விஷயம் தான் இப்போ அவரு 8% வாக்கு வங்கி வாங்குவதற்கான மிக முக்கிய காரணியாவே இருந்தது. இத இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில, எங்க நம்பளா கூட்டணி போக்கூடாது. அந்த கூட்டணி தானா அமைஞ்சுதான் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காய் நகர்த்தல்ல சீமான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் நாம் தமிழர் கட்சி தரப்புல பல்வேறு அ யூகங்கள் வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும். எதுக்காகன்னா, விஜய் கூட கூட்டணி வச்சா கொஞ்சபட்சம் ஒரு 10 தொகுதிகளாச்சும் நம்ம இந்த எம்எல்ஏ எலக்ஷன்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் சீமான் அவர் இருக்காரு. இந்த அளவுக்கு விஜய் எந்த அளவுக்கு இத கன்சிடர் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா, சீமான் பொறுத்தவரைக்கும் பார்த்தா சிஎம் அந்த சீட்டு அவருக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ ஓட்டு வாங்குனாரு சீமான் ஒரு குறைஞ்சபட்ச தொகுதிகள் ஒரு 30 தொகுதிலாம் குடுத்தாருன்னா, சீமான் அத வாங்குவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. இது மாதிரியான சூழ்நிலையில நமக்கு எப்படியாச்சும் ஒரு நாடாளுமன்றத்திலயோ, அப்படி இல்லன்னா சட்டமன்றத்திலயோ நம்ம நாம் தமிழர் கட்சி போயே ஆகணும். அதனால விஜய் கூட ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அவர் கூட ஒரு கூட்டணி அமைச்சுட்டு, நம்ம சட்டமன்றத்தில ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நம்ம எம்எல்ஏ சீட்டுகள ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில சீமான் இப்ப காய் நகர்த்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பல்வேறு நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. சீமான் எப்ப நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஆனாரோ, அப்பத்திலிருந்து அவர் போட்டுக்கிட்ட எந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலாகட்டும், எம்பி எலக்ஷன் ஆகட்டும், சிஎம் எலக்ஷன் ஆகட்டும் எல்லாத்துலயுமே அவர் குறிப்பிட்ட ஓட்டு வாங்குறாரே தவிர, ஆனா ஜெயிக்கிறது இல்ல. இந்த நிலையை 2026ல கண்டிப்பா மாத்தியே ஆகணும். நான் கண்டிப்பா இந்த இடத்துல இந்த 2026ல ஒரு சில எம்எல்ஏக்களாவது நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில விஜய் கூட கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் நாம் தமிழர் கட்சி காய் நகர்த்திக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல. விஜய் இதுக்கு ஒத்துப்பாரான்னு தெரியல. குறைந்த எண்ணிக்கையில சீமான் போட்டியிடுவதற்கு ஏத்துப்பாரான்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல இதுக்கான முடிவுகள் தெரியும். நன்றி, வணக்கம் மக்களே.